ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி போவாங்க. ஐயப்பன் கோயிலில் கீழே பாபரை பார்த்துட்டு மேலே தான் அவரை போய் கும்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அத்திரி மலைக்கு போகிறோங்க. அத்திரி மலை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க இருக்குது. இங்கே தான் நம்ம இங்கேருந்து எப்படி போகலாம், அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் வந்து லோக்கல் ட்ரெயினில் ஏறினீங்கன்னா 50 சமுத்திரம் வழியாகவும் நீங்கள் வந்து அத்திரி மலைக்கு ரீச் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஆழ்வார்குறிச்சி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து மினி பஸ்ஸஸ் இருக்குங்க, அங்கேருந்து நீங்கள் போகலாங்க. இதுதாங்க அத்திரி மலைக்கு போகிற என்ட்ரன்ஸு. இதில் வந்து கடனா நதின்னு சொல்லி வந்து மேலே வந்து போர்டு வச்சுருக்காங்க. இந்த நதி தான் அங்கேருந்து உருவாகுதுங்க. மினி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இறக்கி விட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து நடந்து போனால் தாங்க அங்கே உள்ள செக் போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர் நடந்துக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து நடந்தாங்க போகிறோம். நம்ம அப்படியே இயற்கையை பார்த்துட்டு அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே போகலாம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து தண்ணி போயிட்டு இருந்தது. ரொம்பவே அருமையான இருந்ததுங்க. சுற்றி வந்து பச்சை பசேர்னு அருமையான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு காடுகள் நிறைந்த ஒரு அரிவகை மூலிகள் நிறைந்த மலைப்பகுதியாக இந்த பகுதி வந்து இருக்குதுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சென்னாய், யானை, சிறுத்தைகள்லாம் நடமாடணும்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அத்திரி மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் வந்து மிகவும் பழமையான ஒரு மலைன்னு வந்து சொல்லலாங்க. இங்கே வந்து பசுமையான மரங்கள், அரிய வகை தாவரங்கள் மற்றும் மூலிகை நிறைந்த இந்த அத்திரி மலையில் வந்து அகத்தியர், அத்திரி மகாரிஷி, கோரக்கர், தேரையர் போன்ற முனிவர்களும் சித்தர்களும் வாழ்ந்து வந்துள்ளாருங்க. அது இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் வந்து இங்கே சூட்சமாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுதுங்க. நம்ம அப்படியே பேசிக்கிட்டு வந்து நம்ம வந்து கடடா நதிக்கு வந்து உள்ளே வந்து வந்துட்டோங்க. அற்புதமான கடனா நதியை நம்ம பார்க்க வந்துட்டோம். எவ்வளோ அருமையாக இருக்குது, தண்ணியே இல்லைன்னா. மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓன் காரு, ஓன் வண்டியில் தாங்க வராங்க. ஏன்னா இங்கே வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இங்கே உள்ள வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ஆட்டோவில் வரணும், இல்லைன்னா நடந்து தாங்க வரணும், இல்லைன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்ற மாதிரி தாங்க இருக்குது. அதனால நீங்கள் வந்து வரும்போது கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் செக் போஸ்ட் வந்துருங்க. அங்கே வந்து நம்மளோட பேக்கு, நம்மளோட கேரி பேக் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. மொபைல் ஃபோனுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செக் போஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து நடக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம போகிற பாதை எல்லாமே இந்த மாதிரி சமவெளி பாதையாக தான் இருக்கும். கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். நம்ம அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து இப்போ தண்ணி இல்லாதனால நம்ம வந்து இந்த ஆற்று வழியாக இறங்கி போகிற மாதிரி போகிறோம். தண்ணி இல்லாதனால இப்போ வந்து நம்ம வந்து இந்த வழியாக போகிறோங்க. தண்ணி இருந்ததுன்னா நம்ம வந்து வேறு பாதை வழியாக தான் போகணும். கொஞ்சம் சுற்றுப்பாதை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது சூப்பராக இருக்குங்க. தண்ணி அழகாக தேங்கி கிடக்குது, சுற்றி மலை. தண்ணி ஆனால் இப்போ கம்மியாக இருக்குது. கம்மியானா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆட்கள்லாம் அப்படியே போயிட்டுருக்காங்க பாருங்கள். நம்மளாம் அப்படியே மலை ஏறது போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலை. பட் இதெல்லாம் சகதியெலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஆட்கள்லாம் அப்படியே வராங்க பாருங்கள். இந்த அத்திரி மலைங்கிறது வந்து வனத்துறையோட கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. அதனால இங்கே வந்து பௌர்ணமி, அமாவாசைக்கு மட்டும்தாங்க நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே போய் நம்ம வந்து அத்திரி முனிவரை வந்து வழிபட முடியுங்க. மற்ற நாட்களில் நம்மளால் உள்ளே போகவே முடியாது. அது இல்லாமல் ரொம்ப மழை பெஞ்சாலும் சரி, இல்லைன்னா ரொம்ப தண்ணி வந்தாலும் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அது வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு தாங்க போக முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளை அப்படியே வான்னு வரவேற்கிற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க.
நம்ம நதி வழியா அப்படியே வந்து நடந்து வந்து இப்போ தாங்க என்ட்ரன்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து தான் நம்மளோட அத்திரி மலையோட ஸ்டார்ட்டிங் வந்து தொடங்குங்க. சப்போஸ் இந்த நதி வழியா நம்ம இறங்கி வரலைன்னா நம்ம வந்து சுற்றி வந்து அப்படியே நடந்து வர மாதிரி இருக்கும். அதுவும் பக்கம் தான் உங்களுக்கு, ரொம்ப தூரம் கிடையாது. இதில் தான் வந்து கனெக்ட் ஆகும். நம்ம சுற்றி வரும்போது இதில் தான் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகுங்க. இது உள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 வழி இருக்குதுங்க. அதில் இதுவும் ஒரு வழி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் மறுபடியும் இன்னொரு ரூட்லேயும் வர்றாங்க. ஸோ நம்ம இதுலேயே நம்ம ஆட்கள் போகிற வழியிலேயே நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதுலேயே வழியிலேயே நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கோம். நீங்களும் அப்படியே என் கூட வாங்க. இந்த அத்திரி மலைக்கு வந்து பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் யார் வேணாலும் நம்ம வந்து போகலாங்க. காலையில் 9 மணி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வனத்துறையர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் வந்து நம்மளோட பேர், மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தாங்க நம்மளை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஈவினிங் வரும்போது நம்ம அதில் சைன் போட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது. அங்கே செக் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு குரூப்பாக வரீங்கன்னா ஒரு ஆளுக்குள்ள ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்தாலே நீங்கள் வந்து போதுங்க. நம்ம அப்படியே பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா இதுதாங்க வனப்பகுதியோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த வழியே தான் நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே போகணும். இங்கே வந்து யானைகள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. நாங்கள் குடும்பத்துடன் நடமாடும் பகுதி அப்படின்னு வந்து ஒரு யானையோட படம் மாதிரி போச்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கூட்டமாக தான் போகணும். தனியாக யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிங்கிளாக வந்தால் யாரும் போக முடியாது. குரூப்பாக போனால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்களுக்கு வந்து தனியாக யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இந்த அத்திரி மலையோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சுமார் வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அத்திரி முனிவரும் அவருடைய மனைவி அனுசியா தேவி அவர் மட்டும் அவரோட சீடர்களோடு இந்த அத்திரி மலைக்கு வந்து பயணம் வந்து மேற்கொண்டாருக்காங்க. இந்த மலைப்பகுதியில் அமைதியும் இயற்கை வளமும் அவருக்கு வந்து ரொம்பவே பிடித்து இருக்க இங்கே ஒரு குடில் அமைத்து சிறிது காலம் வந்து இங்கே தங்கியிருக்காருங்க. தனக்கு ஏற்ற ஒரு இடத்தை வந்து இந்த வனப்பகுதியில் தேர்ந்தெடுக்க அத்திரி முனிவர் வந்து இங்கே வந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்திருக்காருங்க. அவரோட தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி காட்சி அளித்து அவருக்கு வந்து அருள் புரிந்திருக்காருங்க. பின்காலத்தில் அவர் வந்த அவரோட அத்திரி மகரிஷியின் சீடராக கருதப்படும் கோரக்கர் அவ்விடத்தில் வந்து அவரோட குருவுக்கு வந்து அத்திரி மகரிஷிக்கு வந்து கோயில் ஒன்றைக்கு வந்து கட்டி வணங்கியிருக்காருங்க. இன்று வந்து அதுவே பார்த்தீங்கன்னா அத்திரி மலையில் இருக்கும் கோவில் எனவும் கொடுப்பதுங்க. அத்திரி முனிவர் வாழ்ந்த இடம் என்பதாலும் அவருடைய கோயில் வந்து இங்கே இருப்பதனாலும் இந்த மலைக்கு பகுதிக்கு வந்து அத்திரி மலை அப்படின்னு வந்து பெயர் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வரை யோகிகள் மற்றும் சித்தர்கள் இந்த மலையில் உள்ள மூலிகைகளை பயன்படுத்தி நோயில்லா பெருவாழ்வு வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. தற்போதும் பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து பல மருத்துவ குணமுடைய மூலிகைகள் வந்து நிறைந்து காணப்பட்டாலும் நம்மளை இக்காலத்தில் உள்ள தலைமுறையினருக்கு அதை வந்து என்னோட மூலிகை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தெரியாமல் போனதுனால யாருக்குமே யூஸ் இல்லாமல் இருக்குதுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மலையில் இருந்து வரும் குளிர்ந்த தென்றல் காற்று இங்கே உள்ள அற்புதமான மூலிகையின் மேல் நம்ம மேலே வந்து படும்போது நம்மளை அறியாமலே ஒரு புத்துணர்ச்சியும் நம்மளால ஒரு சந்தோஷமும் வந்து நமக்கு வந்து ஏற்படுதுங்க. அந்த அளவுக்கு இந்த மூலிகைகள் வந்து நமக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. நம்ம அப்படியே பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்து தண்ணி போகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இதில் வந்து நம்ம வந்து எல்லாருமே மேக்ஸிமம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்மளோட அத்திரி முனிவரை வந்து தரிசிக்க வந்து போகிறாங்க. நம்மளும் அப்படியே வந்துட்டோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது, நம்ம தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல பையன். நான் சேருவேன். ஆமாம், என்னையும் நீ கூட்டிகிட்டு போ. நான் சேர்ந்துட்டு இருக்கேன். குளிச்சுட்டு வந்துருமா? ஏ வாடா குளிப்போம். குளிச்சிருமா?
ஏய் பார்த்துடா. தண்ணி வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்ததுங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் ரொம்பவே கம்மியான தண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வழுக்குதுங்க. ஸோ அதனால் ரொம்பவே கவனமாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும். நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆள் முக்குற அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. அதை விட அதிகமான ஆழத்துலேயே உங்களுக்கு வந்து தண்ணி இருக்குது. நீச்சல் தெரிஞ்சதுன்னா உள்ளே போய் குளிக்கலாங்க. இருந்தாலும் புது இடம், அதனால தெரியாமல் போய் நம்ம வந்து எசக புசகம் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து முன்னாடியிலே நின்று குளிச்சுட்டு வர்றது ரொம்பவே பெஸ்ட்டுங்க இருக்கும். உள்ளேருந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து தண்ணி வந்து விழுதுங்க. அந்த பாறையிலேருந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்குங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா 2 ஆள் 3 ஆள் முக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆழம் வந்து உள்ளே இருக்குதுங்க. நீங்கள் போகணுன்னா நீங்கள் அங்கே போய் குளிக்கலாம். நம்ம அழகாக சூப்பராக குளிச்சுட்டு நம்மளோட பயணத்தை வந்து நம்ம வந்து மறுபடியும் தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க. நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா 2-3 பாதைகள் வந்து திரும்பி திரும்பி போகும். ஸோ ஆட்கள் எங்கே போகிறாங்களோ அவங்க பின்னாடியே நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக போயிடலாம். போகிற வழியில் எல்லாமே மலையேற்றங்கள்லாம் பெருசாக எதுவும் இல்லைங்க. நம்ம வந்து அப்படியே சமவெளி பாதையில் ஏறுற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து செங்குத்தாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மூச்சு வாங்கும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக போயிட்டே இருக்கலாங்க. வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதோட ரொம்பவே ஈஸியாக இருந்து நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் முதல் 5 நாட்களும் பங்குனி மாதத்தில் கடைசி 5 நாட்களும் இங்குள்ள அமிர்தவர்ஷினி என்று அழைக்கப்படும் மரத்திலிருந்து பன்னீர் மழை பெய்யும் அதிசய நிகழ்வு வந்து இங்கே வந்து நடக்குதுங்க. அதாவது வெப்பமான கோடை காலத்தில் இங்கே எப்படி இந்த மாதிரி இந்த மழை பெய்யுது அப்படின்னு வந்து வனத்துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மரத்தில் காணப்படும் சிறிய வகை பூச்சிகள்னு சொல்கிறாங்க. அந்த பூச்சிகள் வந்து இந்த அமிர்தவர்ஷினி மரக்கறில் பட்டையிலேருந்து நறுமணமிக்க தண்ணீரை வந்து உறிஞ்சி மழையாக வந்து பொழியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்தில் எல்லா நாட்களும் நடக்கலைங்க. ஒரு சில நாட்கள் மட்டுமே தான் இது வந்து நடக்குதுங்க. ஒரு ஆண்டில் வந்து சில நாட்கள் மட்டும் நிகழ்வுக்கான காரணத்தை வந்து இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இந்த பன்னீர் மழை பொழிவு பார்த்திங்கன்னா கோவிலின் கிழக்கு மற்றும் மேற்கில் அமைந்துள்ள குறிப்பிட்ட சில மரங்களில் மட்டும்தாங்க இது வந்து நடக்குது. இந்த சிறிய பூச்சிகள் எப்படி இந்த பெரிய அளவிலான மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து இன்னுமே விடை தெரியாத ஒரு கேள்வியாக தாங்க இங்கே வந்து இருக்குது. நம்ம போகிற வழியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஏதோ ஒரு வந்து பில்டிங் ஏதோ கட்டுற மாதிரி இருக்குதுங்க. கோயில் நிர்வாகத்துக்காக ஏதோ பில்டிங் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பேசிட்டு கிட்டத்தட்ட கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதுதாங்க கோயில். நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்து அன்னதானம் வாங்குறதுக்காக எல்லாருமே வந்து லைனில் நிற்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே உள்ள மரங்கள் எல்லாம் பாருங்களேன், மிகவும் பழமையான மரங்கள். ரொம்பவே ஹைட்டாக ரொம்பவே அருமையான ஒரு பச்சை பசேர்னு ரொம்பவே சூப்பராக இருந்துங்க. இந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சதுன்னு தெரியலைங்க. மிகவும் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கிளைமேட்லாம்.
கொஞ்சம் தூரம் நம்ம வந்து அப்படியே இன்னொரு ரூட்டில் நம்ம போகலான்னு வரோம். இங்கே ஏதோ பள்ளிவாசல் இருக்குங்கிறான். வாங்க நம்மளும் அதை போய் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தலாம். அதனால தான் முஸ்லீம் நிறைய வராங்களா? இங்கே போகணுமா? இது நமக்கு தெரிஞ்சில்ல. பாரு எப்படி இருக்கு பாரு. என்னடா குகமாக இருக்கு. அப்பாடி அந்த தண்ணியை சாப்பிட்டாவே நோய் நொடி இருந்தால் எல்லாம் போயிடும். இது வந்து கோதர் பாபான்னு முதவே ரொம்ப நாளாக இருந்து அதை ஒரு 600 வருஷத்துக்கு மேலே அவங்க இருந்து இங்கே வந்து இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி போவாங்க, ஐயப்பன் கோயிலில் கீழே பாபரை பார்த்துட்டு மேலே தான் அவரை போய் கும்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் ஆதி காலத்து ஃப்ரெண்டு. இவரை கீழே விட்டுட்டு அவர் மேலே போய் இருக்கார். அவ்வளோதான். அந்த தண்ணியை குடிக்கலாம். கோதர். ஆமாம், பேர் ஒரே மாதிரி வருது. ஆமாம், கொரக்கர் கோதர்னு ஒரு பாவா. அவங்களுக்கு அவருக்கு அவர் ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ இது வந்து அவர் சமாதி அடைஞ்ச இல்லை, அவங்க வந்த இடம் தான். அதனால வந்த இடம் தான் அப்படியே வச்சு அவங்க வணங்குதாங்க. ஆமாம், அதை வந்து இங்கே போய் வணங்கிட்டு கீழே ஐயப்பன் கோயிலில் யாரும் பாருங்க கீழே போய் ஃபஸ்ட்டு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு போனாலும் அவருக்கும் மரியாதை இவருக்கும் மரியாதை. அந்த மாதிரி தான் நடக்கு. இங்கே வந்தாலும் அப்படித்தான் செய்வாங்க எல்லாரும். சரி சரி, அப்படி செஞ்சால் நல்லது, நம்மளுக்கு நல்லது. அழகாக தெரியுது சரியா? சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவாங்க? தவம் தான். சாப்பாடு கிடையாதா? சாப்பாடு கிடையாது. உடம்புல உள்ள கொழுப்பு வந்து உருகி போயிருமா? ஆள் உள்ளே போய் தான் மாலை பண்ணும் போல. மாலை கட்டுறதுலாம் நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து அத்திரி முனிவரை வந்து வணங்கிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோரக்கர் பாபா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. அங்கே ஒரு தர்கா மாதிரி இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இது வந்து நம்ம வந்த பாதை இல்லை, இது வந்து புதுசாக நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் போகிறது வந்து வேறு பாதை. இதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்பவே சுற்றி வந்த மரங்கள் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க இருந்தது. நீங்கள் வரும்போது நீங்கள் இப்படி வரனாலும் வரலாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு புதருக்குள்ளே நம்ம மட்டும் போகிற மாதிரி இருந்ததுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு அருமையான பயணம். ஸோ நாங்கள் ஏறும்போது அந்த பாதையில் வந்துட்டு இறங்கும்போது நம்ம வந்து இந்த பாதையை வந்து இறங்கிட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம அப்படியே வந்து வெளியே வந்துட்டோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பிளேஸுக்கு வந்துட்டோம். நீங்கள் கீழே வரும்போது இங்கேயும் உங்களுக்கு வந்து அன்னதானமும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டோன்னா சாப்பிட்ருக்கலாங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது, அதனால உங்களுக்கு வந்து தண்ணி இல்லாமல் இருக்குதுங்க. தண்ணி வரும்போது செம்மையாக சூப்பராக இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வர இருக்குதுங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் வந்து அத்திரிமலைக்கு போகிறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.